ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஜெனி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் முடியும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலைலாம் இருக்குது, அதுக்கு பேக் பண்ணுறது, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரேஞ்ச்லாம் பண்ணி வச்சுட்டு போகணும்ல வீட்டை, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலைல ஒரு 6:30 அப்படின்றப்பெல்லாம் எந்திரிச்சாச்சு. காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறப்போ கொஞ்சம் டைமும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, நம்ம பொறுமையாக நம்ம வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அரக்க பறக்க பண்ற மாதிரி தான் இருக்கு. காலைல எந்திரிச்சிட்டு காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து கதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 8 மணி அப்படின்றப்ப ஏதாவது சமைக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சனே. அதுக்கு முன்னாடி ஏதாவது பாட்டு போட்டுட்டு அப்படியே வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பாப்பாங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க எந்திரிச்சிட்டா அவ்வளோதான், டிவி நம்ம வசம் வராது. கார்ட்டூன் தான் காலையிலேருந்து ஈவினிங் முடியும். நம்மளும் அவங்க பஞ்சாயத்துக்கு போகிறதில்ல, நானும் அதே பார்த்துக்கிறது எதுவும் சொல்லாம. அதுக்கு மேலே ஏதாவது பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல அந்த 90s சாங்லாம் போட்டுட்டாவே ஐயோ பழைய பாட்டாக போட்டு கொள்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போலாம் இதுதான் சொர்க்கமாக இருக்குது, ரிப்பீட் மூடில் போட்டு ஒரு 10 சாங் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதே தான் எப்போல்லாம் நான் கேட்குறேன்னா அந்த 10 சாங் தான் கேட்பேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே பாட்டை போட்டுவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட் எந்த கிளீனிங் வேலையுமே பார்க்கவே இல்லை, அப்படியே போட்டபடி அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு தூங்குனது தான். காலைல எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சனி ஞாயிறு அப்படின்னாவே மேக்ஸிமம் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி இருக்காது, அங்கேயே சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்ட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம். காலைல லஞ்ச் சமைக்கிற வேலை தான் இல்லை அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். லஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே க்ளீன் பண்ணிடுறது. ஏன்னா பொறுமையாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலாம், இல்லாட்டி அந்த க்ளீன் பண்ணுற வேலையும் சேர்ந்துரும்ல அப்படின்ட்டு. காலைக்கு மாவு இருந்துச்சு, அதனால தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த உளுந்தை போட்டுட்டு சுத்தமா மறந்தே போயிட்டேன். இங்கிட்ட ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு நல்லா கருகிருச்சு. அப்படியே அதை தூக்கி கீழே கொட்டிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருந்தேன்னா மறுபடியும் அதெல்லாம் நறுக்கி ஒரு 2 வேலையா இருக்கும் காலையிலேயே கடுப்பா. அப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஊருக்கு போறோம் அப்படின்றதுனால ஒரு 3 கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துருந்தாங்களா. ஒரு ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அது நல்லா தான் இருந்துச்சு. நானும் பாப்பா கிடந்து காப்பாத்தி கொஞ்சம் நல்லாவும் வளர்ந்துருந்தாங்க. இங்கேயே விட்டுட்டு போயிருந்தா சாப்பாடு எதுவுமே இல்லாம செத்து போயிடுவாங்க அப்படின்ட்டு அத்தை வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கொண்டு போயிருந்தாங்க. 2 கோழி நல்லா இருந்துச்சு, ஒரு கோழி கொஞ்சமே ரொம்ப டேமேஜா தான் இருந்துச்சு. இன்னைக்கே கொஞ்சம் சொனங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு பாக்குறப்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அவங்க அனுப்பிட்டு அப்படியே நான் அங்க கண்டினியூ பண்ணிட்டேன். காலைல அவங்க இருக்கிறப்ப எனக்கும் செம்ம பசி. அப்புறம் அவங்கள அனுப்பி போட்டுட்டு ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் ஃபோன் பார்த்துட்டு அப்புறமா அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வேலையெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். தோசை சுட்டு சாப்பிட்டு ஃபோனை எடுத்ததான் டைம் போனதே தெரியல, ஒரே சோம்பேறித்தனம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு 11 மணி முடிய ஃபோன்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சார்ஜே தீர்ந்து போச்சு. சரி இதுக்கு மேல இருந்தா அப்புறமா துணியும் துவைச்சு போட்டா காயவும் காயாது. ஏன்னா ஊருக்கு போறதுனால இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நாங்க ஊருக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வந்துருவாங்க, நாங்க கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வரலாம் அம்மா வீட்டுல அப்படின்ட்டு. இது பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனால இருந்த எல்லா துணியுமே ஒண்ணு விடாம பேலன்ஸ் விடாம எல்லாத்தையும் பிறக்கி போட்டு துவைச்சு ஒரு 11 மணி அப்படின்றப்பெல்லாம் காய போட்டாச்சு. 11:30 அப்படின்றப்பெல்லாம் காய போட்டாச்சு. ஈவினிங்குள்ள காஞ்சா சரி அப்படின்ட்டு அதெல்லாமே பண்ணிட்டு இன்னைக்குதான் பேக்கிங் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேத்தே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு மைண்டுக்கு, இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனத்துல நாளைக்கு பண்ணிக்கலாம், அவ்வளவு பெரிய வேலையா அப்படின்னு தோணிட்டு விட்டுட்டு அதை அப்படியே. இன்னைக்கு பண்றப்பதான் கடுப்பா இருந்துச்சா, நேத்தே இதுக்கு பண்ணிருக்கலாம், இன்னைக்கு ஈஸியா இருந்திருக்கும், ரொம்பவுமே வேலை அடிக்க இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் துணி எடுத்துக்கலாம், பாப்பாங்களும் கொஞ்சம், ஏன்னா கொஞ்ச நாள் தான் தங்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் எடுக்க இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஒரு பேக் ஃபுல்லா பத்தவே இல்லை, அவ்வளவு துணி சேர்ந்துருச்சு. ஹஸ்பண்டுக்கு அவங்களே காலைல என்னென்ன வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டே போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்து வச்சாச்சு. நான் ஒரு பேக்கு அவங்க ஒரு பேக்குன்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். எங்க 3 பேத்துக்கு ஒரு பேக்கு, அவங்களுக்கு ஒரு பேக்குன்னு. எங்க 3 பேத்துக்கு வச்ச பேக் சுத்தமா பத்தவே இல்லை. நானும் அன்னைக்கு பார்த்தா பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் பெரிய பேக் மாதிரி இருந்துச்சு, பத்தும் அப்படின்னு நினைச்சு நான் இது பண்ணா சுத்தமா பத்தவே இல்லை. என் துணி வச்சுட்டு பாப்பாங்கோட்டு கொஞ்சம் வச்சதுக்கே சுத்தமா இது பண்ணல அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேக் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. சரி அவங்ககிட்ட சேர்த்தே பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்படிதான் இன்னைக்கு போச்சு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.